குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படையாக என்ன உரிமை கொடுத்திருக்கிறது என்பதை இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் 6 உரிமைகள், அதை பற்றி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உரிமையை பற்றி நம்ம தனித்தனியாக பார்க்கணும். இந்த 6ல் 1, 2, 6 இந்த 3 நிறைய இருக்கு இந்த உரிமைகள். அதனால இந்த 3க்கும் தனித்தனி வீடியோ. 3, 4, 5 இந்த 3 கொஞ்சோண்டு தான் இருக்கும். அதனால இந்த 3க்கும் சேர்த்து ஒரு வீடியோ. ஸோ இப்போ இந்த வீடியோ, அதுக்கப்புறம் இன்னொரு 3 வீடியோ நம்ம போடுவோம். 4 வீடியோ போடுவோம். போட்டால் தான் இந்த அடிப்படை உரிமைகள் முழுவதுமாக முடியும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவை கூட போட்டலாம். ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் போகும். அவ்வளோ நீளமாக போச்சு அப்படின்னா, அதாவது மற்ற சப்ஜெக்ட்ஸ்னாக்க இலக்கியம், லிட்ரேச்சர் அப்படின்னா அப்போ நீளமாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது சப்ஜெக்டாக இருக்குது. அப்போ இது என்ன ஆர்டிக்கிள், இது என்ன அப்படின்னு வரும். அப்போ அதில் சின்ன சின்னதாக படிச்சிங்கன்னா தான் நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதனால தான் ஐ மேக் இட் ஷார்ட். இப்போது நாம் அடிப்படை உரிமை, இந்த அடிப்படை உரிமைகள் என்பது எதுக்காக? இந்த நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திரத்தோட நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அப்புறம் அவனுக்கு விருப்பத்தோட, ஏண்டா இந்த நாட்டில் பிறந்தா ஐயோ ஏன்னா இவ்வளவு சிரமமாக இருக்கு அப்படின்னு கூட சுதந்திரத்தோடையும் விருப்பத்தோடையும் வாழ்வதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமை. இதுக்கு தான் அடிப்படை உரிமை அப்படின்னு. ஸோ குடிமக்கள் சுதந்திரத்துடனும் விருப்பத்துடனும் வாழ்வதற்கு வழங்கப்படுகின்ற சில ரைட்ஸ், இதை தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்காக இது கொடுக்கப்படுது? சில சமயங்கள்ல அரசு எதேச்சதிகார அரசாயிடும். அதாவது ஒரு மோனார்க் கவர்மெண்ட். அந்த மோனார்க் கவர்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு அதிகாரத்தை போடும். இப்போ ஒன்றும் இல்லை, சட்டசபையிலையோ அல்லது பாராளுமன்றத்திலையோ அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ மெஜாரிட்டி இருக்குங்கிறதுக்காக மனிதர்களுடைய உரிமையை பறிக்கின்ற வகையிலே ஒரு சட்டத்தை இயற்றிடுறாங்க. அப்போ அவங்க சட்டத்தை இயற்றிடுவாங்கல்ல, அப்போ அதுக்கு நம்ம உட்பட்டு தானே ஆகணும். அப்படி இருக்கக்கூடாது. அவங்க சட்டம் இயற்றினாலும் என்னுடைய அடிப்படை உரிமையை பாதிக்கிற மாதிரி நீ ஒரு சட்டத்தை இயற்றக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அப்போ அதான் அடிப்படை உரிமை. என்னுடைய உரிமையை பாதிக்கிற மாதிரி அரசாங்கம் ஒரு புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றுதுன்னு வச்சுங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உடனடியாக கோர்ட்டுக்கு போய் இது என்னுடைய அடிப்படை உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தீர்வு காண முடியும். அதுதான் எதேச்சதிகார அரசுகள் தன்னிச்சையாக உரிமைகளை பறிக்கும் போது அதை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக நமக்கு இது வழங்கப்பட்டது. முதல்ல அடிப்படை உரிமைனா என்ன? விருப்பத்தோடையும் சுதந்திரத்தோடையும் அவங்க வாழ்வதற்கு கொடுக்கிறது. அப்புறம் எதேச்சதிகார அரசிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கொடுக்கிறது. அடுத்தது, அப்படி நம்முடைய உரிமை பாதுகாக்கப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உடனே என்ன செய்யலாம்? உச்ச நீதிமன்றத்தை அணுகி நமக்கு அதுக்கு தீர்மானம் பண்ணிக்கலாம். இது 3வது பாயிண்ட். 4, இதுல ஆர்டிகிள் 12 35 வரையிலும் இது அடிப்படை உரிமைகளை பற்றி தான் பேசும். ஆர்டிகிள் 12 to 35 உறுப்பு அப்படின்னு தமிழ்ல 12வது உறுப்பிலிருந்து 35வது வரையிலும் உறுப்பு வரையிலும் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லப்படுகிறது. ஆர்டிகிள் 12 to 33. இதுல உறுப்பு 12 இது கொஞ்சம் முக்கியமானது. இது வாட் இஸ் எ கவர்மெண்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுது. அரசுனா என்ன, எது அரசு அப்படின்னு அரசு என்பதை வரையறை செய்கிறது. இட் டிஃபைன் வாட் இஸ் கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்றால் என்ன என்று இது வரையறை செய்து, அப்போ அரசுனா இதுதான் அரசு. அப்போ உனக்கு இதுக்கு மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. நான் அரசு, நான் ஒரு மந்திரி. நீங்க மந்திரினா என்ன நினைச்சுவீங்களா? இல்லையா? எனக்கு அடிப்படை உரிமை இருக்கு. நான் இந்த தெருவில் இருக்கிறேன், இந்த வசிக்கிறேன். திடீர்னு ஒரு மந்திரி அவர் என்ன வேணாலும் செய்ய முடியுமா?
அப்போ நம்ம உடனே உச்சநீதிமன்றம் போகலாம். அந்த மந்திரிக்கு சார்பாக அவருக்கு சப்போர்ட்டிவாக அந்த தெருவில் அந்த ஊரில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தனி ஒரு மனிதனாக இருந்து கூட நீங்கள் என்ன செய்யலாம், நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குன்னு சொல்லி அதை ரிட்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஆர்டிகிள் 12 12வது உறுப்பு அரசு என்றால் என்ன என்று சொல்லுகிறது. இந்த டெஃபினேஷன் தான் அரசுனா இதான், இதுக்கு மேல உனக்கு கிடையாது. அப்ப இது அரசினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதாக இது அமையும். இதுதான் ஆர்டிகிள் 12. ஆர்டிகிள் 12 அரசின் அதிகாரம், அரசுக்கு அரசுனா என்ன, அரசுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்லி அரசின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதாக அமைவது ஆர்டிகிள் 12. அடுத்தது ஆர்டிகிள் 13. இது இப்போ அரசுனா என்னன்னு சொல்லிட்டோம். அரசுக்கு அரசினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்துறோம். ஓகே, அதே சமயத்துல எனக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு நம்முடைய அடிப்படை உரிமைனா என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு ரொம்ப உரிமை இருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப உரிமையும் பண்ணிக்க முடியாது. அப்போ உறுப்பு 13 என்ன சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைனா என்ன, அடிப்படை உரிமைனா என்ன, அது எந்த அளவிற்கு உள்ளது என்று ஆர்டிகிள் 13 அடிப்படை உரிமையை விளக்குது. அடிப்படை உரிமைனா என்ன அப்படின்னு அதற்கு அது என்னன்னு விளக்கி அந்த இதுதான் அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமைக்கு மீறது மாதிரி இருந்துச்சு ஒரு சட்டம். இப்ப உரிமைன்னு சொல்றோம். இப்ப பேச்சுரிமை. அப்போ பேச்சுரிமைனா என்ன? பேச்சுரிமைனா நீ என்ன வேணாலும் பேசுவீங்களா? நான் என் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் காதுல உழுகிற மாதிரி அவனை பத்தி கண்ணா அப்படின்னு கெட்ட வார்த்தையில நான் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுங்க. இப்போ நான் சொல்லுவேன் எனக்கு அடிப்படை உரிமை இருக்கியா, பேசுறதுக்கு என் உரிமை இருக்கு, நான் என் வீட்டுக்குள்ள உட்காந்து ஏன் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவான். அல்ல நான் தெருவில் இருந்தா ஏன் பேசுறேன், உன் வீட்டுக்குள்ள வந்து பேசுறேன்னா நான் தெருவில் இருந்தா பேசுறேன் அப்படி சொல்ல முடியுமா? அப்போ அடிப்படை உரிமைனா என்ன, உன் உரிமை எந்த அளவிற்கு செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத வரையறுக்கிறது தான் ஆர்டிகிள் 13. அரசுக்கு எப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கோ அதே மாதிரி அடிப்படை உரிமை கேட்கிறவனுக்கும் ஒரு இது இருக்கு. அப்போ அந்த அடிப்படை உரிமை இதுதான் அடிப்படை உரிமை, இதுக்கு மேல நீ எடுத்துக்க கூடாது. இந்த அடிப்படை உரிமை என்றால் என்ன என்று விளக்குவதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். இதான் சொல்றது. ஸோ இந்த உறுப்பு சட்டம் அடிப்படை உரிமை என்கின்ற சட்டம் என்ன அப்படி என்று வரையறுக்குது. இது டிஃபைன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடுத்தது உறுப்புகள் 14லிருந்து 32 வரையிலும் நமக்கு அடிப்படை உரிமைகள் 6 இருக்கு என்று அடிப்படை உரிமைகள் 6ஐ பற்றி விளக்கமாக சொல்லுவதுதான் ஆர்டிகிள் 14 to 32. மொத்தம் நமக்கு அடிப்படை உரிமைகள் 6. என்னென்ன உரிமைகள்? அப்போ உரிமை 1 இது, 2 இது, 3 இது. அந்த 1வது உரிமையில உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு, 2வது உரிமையில என்னென்னலாம் இருக்கு, 3வது உரிமையில என்னென்னலாம் இருக்கு, இதை பற்றி விளக்கி சொல்வதுதான் ஆர்டிகிள் 14 to 32. 14லிருந்து 32 வரையிலும் உள்ள உறுப்புகள் அடிப்படை உரிமைகளின் 6 அடிப்படை உரிமைகளை பற்றி விரிவாக விளக்குவது இது. சரி, இப்போ அடிப்படை உரிமைகள் 6 எது? முதல்ல ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா தெரியும், ஈக்குவல்னா சமம், சமத்துவ உரிமை. தமிழ்ல சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம். 2வது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். பேச்சுரிமை அப்படின்னு நம்ம சுதந்திரமாக சொல்றோம் இல்லையா, அதைத்தான் சொல்றோம். சுதந்திர உரிமை, எதுல எல்லாம் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, இது பேரு சுதந்திர உரிமை. ரைட் டு ஃப்ரீடம், அவ்வளவுதான். ரைட் டு ஃப்ரீடம், நீங்க இந்த நாட்டில் சுதந்திரமாக இருப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதான் ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் வாட்? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், எவ்ரிதிங். இது நம்பர் 2. பேசுவதற்கான உரிமை,
என்னுடைய கருத்தை, எனக்கு மனசில் தோன்றுகின்ற கருத்தை நான் சுதந்திரமாக வெளிப்படுத்துவதற்கான உரிமை, அந்த உரிமை மற்றவங்களுக்கு பாதிப்படையக்கூடாது, அந்த மாதிரி இதை பற்றி விளக்கி சொல்றதுதான் இது ஒரு ஆர்டிகிள். ஸோ ஆர்டிகிள் 14 32 வரைக்கும் இந்த 6 அடிப்படை உரிமைகளை பற்றி தான் திரும்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்தது 3வது, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன், EXPLOITATIY. எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்றால் சுரண்டுவது. உங்களை, அதாவது 12 மணி நேரம் வேலை வாங்கிட்டு 8 மணி நேரத்துக்கு சம்பளம் கொடுக்கறது, இதான் சுரண்டல்னு பேர். சுரண்டுறது மாதிரி சுரண்டலுக்கு எதிரான உரிமை. உங்களை யாரும் சுரண்டிடக்கூடாது, உங்களை யாரும் ஏமாத்திடக்கூடாது. ஒரு மருந்து இருக்கு, அது எக்ஸ்பைரி ஆயிருக்கும், எக்ஸ்பைரி ஆன மருந்து உங்கள்கிட்ட வித்துருவான், அது வித்தாச்சு நீ தான் பார்த்து வாங்கிட்டு போக முடியும், வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அப்படி சொல்லிடுவான்ல, போன மாதத்தோட இந்த மருந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அந்த மருந்து இப்போ உங்கள் தலையில் கட்டிட்டான், நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, வாங்கிட்டு போய் ஒரு மாதம் கழிச்சு தான் தெரியுது. அப்போ நம்ம பில் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து கொடுத்து பண்ணலாம். அவன் மாற்றி கொடுக்கலன்னா நீங்கள் கேஸ் போடலாம். சட்டத்துக்கு முன்னாடி போய் சுப்ரீம் கோர்ட்டில் இவன் எக்ஸ்ப்ளாய்ட் ஆன மருந்தை சொல்லி கொடுத்துட்டான். ஆனால் அவன் வாதிடுவான், இல்லை இல்லை பார்த்து வாங்க வேண்டியது உங்கள் வேலை தானே, நீங்கள் ஏன் பார்த்து வாங்கலை அப்படி சொல்லுவான். அப்படி இருக்கக்கூடாது. நம்மளை அவன் ஏமாத்துறான், நம்மளை அவன் சுரண்டுறான். ஒரு பொருள் 50 ரூபா, இன்னைக்கு திடீர்னு என்கிட்ட 2 தான் இருக்குது, வேணா வாங்கிக்க 80 ரூபா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதில் என்ன மார்க் பண்ணியிருக்கு, மேக்ஸிமம் ப்ரைஸ்னு ஒன்று போட்டிருக்கோம்ல, அந்த ப்ரைஸை விட 1 ரூபா கூட அவன் கூட வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினான்னா உங்களை அவன் ஏமாத்துறான், ஃப்ராடு பண்ணுறான். அப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். இதை தான் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். உங்களை ஒருத்தர் சுரண்டாமல் ஏமாற்றாமல் உங்களை இருக்கிறதுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு உரிமை. அடுத்தது, ரைட் டு பிராக்டிஸ் ரிலீஜியன். ஒரு ரிலீஜியனை நீங்கள் பாதுகாக்கிறது. நீங்கள் எந்த ரிலீஜியனை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரைட் டு பிராக்டிஸ் ரிலீஜியன். இப்போ உங்களுக்கு எந்த மதம் பிடிக்குதோ அந்த மதத்தை ஃபாலோ பண்ணலாம். ஹிந்து மதத்தை பிடிக்குது, ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் பைபிளில் தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, படிங்க. ஓ, நீ ஹிந்து மதத்தில் இருந்துக்கிட்டு எதுக்கு நீ பைபிள் படிக்கிறேன்னு ஒருத்தன் கேட்கக்கூடாது, கேட்க மாட்டாங்க. நான் ஃபாலோ பண்ணுறது நான் இந்து மதம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது பைபிள், படிங்க. எனக்கு குரான் பிடிக்கும், படிங்க. நான் ஒரு இஸ்லாமியன், ஆனால் எனக்கு பகவத்கீதையில் சொல்கிறதுனா நான் சரின்னு படுது, நான் அதனால் பகவத்கீதை தான் படிப்பேன், படிச்சுக்க. ஸோ ஓ இஷ்டம். நீ ஒரு இந்து தாய் தந்தையருக்கு பிறந்ததானா நீ இந்துவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு இஸ்லாமியருக்கு பிறந்ததால் நீங்கள் இஸ்லாமிய மதத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நமக்கு விவரம் தெரிஞ்ச உடனே எந்த மதத்தை பின்பற்றுவது எனக்கு வசதியாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பின்பற்றுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. தட் இஸ் ரைட் டு ரிலீஜியன். அடுத்தது, ரைட் டு கன்சர்வ். கன்சர்வ்னா பாதுகாக்கிறது. ரைட் டு கன்சர்வ் கல்ச்சர். உங்களுடைய கல்ச்சர், உங்களுடைய லாங்குவேஜ், உங்களுடைய ஸ்கிரிப்ட், இதுதான் 5வது. அதாவது கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை. தமிழ்ல இதை கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை. 4 சமய உரிமை. இது சமய உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை. அடுத்தது பண்பாடு. பண்பாடு மற்றும் கல்வி, கலாச்சாரம், பண்பாடு மற்றும் கல்வி சம்பந்தமான உரிமை. இது 5வது. நீங்க உங்களுடைய பண்பாடு எதுவோ அதை நீங்க பின்பற்றலாம். ஜல்லிக்கட்டு விடுறது விடுங்க. என்னுடைய மதத்துல, என்னுடைய தமிழர்களினுடைய பண்பாடுல ஜல்லிக்கட்டு என்பது மிக முக்கியமானது. அதை நீங்க அது மிருகவதை தடுத்து அது அப்படி இப்படிலாம் உங்களை யாரும் அதை பின்பற்றக்கூடாதுன்னு தடை விதிக்க முடியாது. வேணா நீங்க அதை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வேணா கொடுக்கலாமே ஒழிய, பாதுகாப்பாக இருக்கணும், விலங்குகளை ரொம்ப துன்புறுத்திடக்கூடாது, விலங்குகள் நீங்கள் ஜெயிக்கணும் விளையாடணுங்கிறதுல அதுக்கு நீங்கள் சாராயத்தை ஊத்துறது அது மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் ஜல்லிக்கட்டு விளையாடுங்க. அப்போ உங்களுக்கு கைட்லைன்ஸ் தான் கொடுக்கலாமே ஒழிய ஜல்லிக்கட்டே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் உங்களுடைய பண்பாடு, உங்களுடைய கலாச்சாரம் என்னவோ அதை நீங்கள் பின்பற்றலாம், கல்ச்சர். அதே மாதிரி மொழி.
எந்த மொழியை வேணாலும் பேசலாம். நீ தமிழனா இருந்துட்டு நீ ஏன் இங்கிலீஷை ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் தமிழன் தான், ஆனால் நான் வந்து எனக்கு இங்கிலீஷ் பிடிக்குது, நான் இங்கிலீஷில் தான் பேசுவேன், இங்கிலீஷில் தான் எல்லாம் செய்வேன். அல்லது தெலுங்கு மொழி நான் கற்றுக்கிட்டேன், அதை தான் பின்பற்றுறேன், பண்ணுங்கள். ஸோ எந்த லாங்குவேஜை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸ்கிரிப்ட், அந்த மொழியை எழுதுவதற்கான எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்து எதை வேணாலும் பின்பற்றலாம். இப்போது பழைய இதுலலாம் பார்த்தீங்கன்னா நை அப்படின்னு போடுறதுக்கு இப்படி தான் போடுவாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்கு, நை இப்படி எழுதணும் இல்லையா, மாறிடுச்சுல்ல. அப்போது ஒரு காலத்தில் இப்படி தான் இருக்கும், கொம்பு போடுவாங்க, இப்படி இருக்கும். ஆனால் இப்போ வந்து இப்படி தான் இருக்கு. ஆனால் இல்லை எனக்கு இதுதான் பிடிக்குது, அன்னை அப்படின்னு எழுதணும்னா ஆ போட்டு இன் போட்டு நை இப்படி தான் எழுதுறாங்க. ஆனால் நான் படிக்க ஆரம்பித்த காலத்துலனா இன் போட்டு நை இப்படி தான் போடுவாங்க, அன்னை. ஸ்கிரிப்ட் இல்லை, அரசாங்கம் இப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுது. இல்லை எனக்கு இதுதான் பிடிக்குது, ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது எந்த மொழி, எந்த கலாச்சாரம், எதை பின்பற்ற வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம், நீங்க அதை பண்ணிக்கலாம். அடுத்தது கடைசியாக அரசமைப்பு சட்ட தீர்வு. அரசமைப்பு சட்ட தீர்வு. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ரைட் டு கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு, கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இது ஏதாவது ஒரு உரிமை உங்களுக்கு மறுக்கப்பட்டால், நீங்க கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உரிமை உங்களுக்கு பாதிக்கப்பட்டால், உங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றால், நீங்கள் என்ன செய்யலாம், உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று நீங்கள் அதற்கு தீர்வு கண்டுகொள்ளலாம். இதுதான் 6வது ரைட். ஸோ இந்த 6 ரைட்ஸ் தான் நமக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. இதை பற்றி கொஞ்சம் நிறைய பேசணும், இதை பற்றியும் நிறைய பேசணும், 6 பற்றியும் நிறைய பேசணும். அதனால இந்த 3 மட்டும் தனித்தனியாக வீடியோ போட்டுருவோம். இந்த 3, 4, 5க்கு கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சோண்டு தான். அதனால இந்த 3க்கும் சேர்த்து ஒரு வீடியோ, இது 3க்கும் தனித்தனியாக வீடியோ. ஏன்னா ஒரு வீடியோங்கிறது ஒரு 15, 20 நிமிஷம், 25 நிமிஷம் அதிகபட்சம். அப்படி வச்சுக்கிட்டோம்னா ஈஸி. அதாவது நான் ரெண்டை சேர்த்து நடத்துகிறேன்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும். அப்போ உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் சின்ன வீடியோவாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஐ மேக் இட் ஆஸ் 4 வீடியோஸ். ஐ வில் டூ இட். தேங்க்யூ.